மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, மேடை அவர்களுக்கும் பெரியவர்களே, எதிரின் நண்பர்களே, அன்பு பாட்டை அனைவருக்கும் மாலை வணக்கம். எதிரினர் வந்து சொன்னாங்க இலக்கியம் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் மறுக்கவே கிடையாது. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். ஒரு வீட்டுல அம்மா சொல்றாங்க, பால் வாங்கிட்டு வரான்னு சொல்றாங்க. மகன் என்ன சொல்றான், நான் கம்பராமாயணம் படிச்சுட்டு இருக்கேன், வாங்கிட்டு வர முடியாதுன்றான். அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்ல மாட்டேன். இப்ப நான் வந்து பால் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னா, அப்ப கம்பராமாயணத்துல நீ டீ காஃபி போட்டு குடிச்சுக்கோ, நான் காஃபி போட்டு கொடுக்க மாட்டேன். வாழ்வியலுக்கு வராங்க. நடுவர்களே, நான் இலக்கியத்தை இழுக்கல. இலக்கியம் நமக்கு வந்து சிந்தனை தருது, நல்ல எண்ணங்களை விதைக்கிறது. ஆனா இந்த இலக்கியம் எங்க இருந்து வருது? மக்களின் வாழ்க்கையில இருந்துதான். இலக்கியம் விவசாயி வந்து வயல்ல வேர்வை சிந்தி விளைக்கிறான், அதை பார்த்து கவிதை எழுதுறாங்க. எங்க இருந்து? இலக்கியம். விவசாயியை பார்த்து தான் இலக்கியம் எழுதுறாங்க. ஒரு தாய் இரவு முழுவதும் விழித்திருந்து குழந்தையை வளர்க்கிறார், அதை பார்த்துதான் தாய்மையை பற்றி இலக்கியம் எழுதப்படுகிறது அல்லவா? மீனவர்கள் கடலுக்குள் சென்று போராடுகிறார்கள், தொழிலாளி வெயிலில் உழைக்கிறார், மாணவன் இரவு பகலாக படிக்கிறார். அவர்களின் வாழ்க்கையை பார்த்துதான் எழுத்தாளர்கள் இலக்கியம் படைக்கிறார்கள். அதனாலதான் வாழ்க்கை வந்து முதல்ல இலக்கியம் பிறகு. இன்னொரு கேள்வி, வயிறு பசிக்கும் போது புத்தகத்தை சாப்பிட முடியுமா? டாக்டர் எழுதா கவிதை குடிக்க முடியுமா? முடியாது. முதல்ல வாழ்க்கை, அதுக்கு பிறகுதான் இலக்கியம். இலக்கியத்திலேயே நிறைய சாப்பாடு எல்லாம் வருதேம்மா, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? இலக்கியத்துல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே, கிடையாது இலக்கியம். அதனாலதான் நான் சொல்றேன், இலக்கியம் வாழ்க்கையை அழகுபடுத்தலாம், ஆனா மக்களின் வாழ்வியல் தான் வாழ்க்கையை அழகுபடுத்தும். எனவே மக்களின் வாழ்வியலை பார்த்துதான் இலக்கியம் உருவானது, இலக்கியத்தை பார்த்து மக்கள் உருவாகவில்லை. என்று உறுதியான கருத்து கூறி வெற்றி பெற வேண்டியது மக்களின் வாழ்வியலை என்று கூறி